இன்றைக்கி நம்ம புல்லட் என்னவோ ஸ்டார்டிங்லேயே ட்ரபிள் ஆகுதுங்க. அதுக்காக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நமக்கு எப்பவுமே ஸ்டார்டிங் மட்டும் தாங்க ட்ரபிள், அதுக்கப்புறம் பட்டையை கிளப்பிடலாம். ஆனால் இன்றைக்கி பட்டை கிளப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மஞ்சள் காட்டுக்குள்ளே மட்டையை தாங்க தூக்கி போடணும். போன வாரம் அப்படியே மஞ்சள் நடவில் சூப்பராக போட்டு அதோடு சேர்த்து நிறைய விதைகளும் போட்டிருந்தோம். எல்லாம் எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு வாரத்தில் இந்த சைட் கொஞ்சம் கேப் விழுந்துருச்சுங்க. அது இல்லாமல் விதை மஞ்சள் எடுத்து வச்சோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் பத்தாமையும் போயிடுச்சுங்க. அந்த கேப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம சிகப்பு சோளம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக கையிலேயே கொத்தி போட்டு விட்டாச்சு. இன்னுமே கொஞ்சம் கேப் விட்டு போட்டிருக்கணுங்க, நல்லா அடர்த்தியாக போட்டாச்சு. ஏன்னா எந்தளவுக்கு கேப் விட்டு போடுறோமோ அந்தளவுக்கு கருது ஊறி வருங்க. மக்காச்சோளம் உடுப்பயிராக போட்டிருந்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா முளைச்சி வந்துருச்சுங்க. மஞ்சள் வந்து எப்பவுமே கொஞ்சம் லேட் ஆகும் முளைச்சி வரத்துக்கு. மக்காச்சோளம் ஒரு 3-4 நாளே நல்லா வந்துருங்க இந்த அளவுக்கு. இந்த பாருலாம் பாருங்கள், மஞ்சள் நல்லா குருத்தே வந்துருச்சுங்க. நல்லா முளைப்பு வந்ததுக்கப்புறம் தானே போட்டோம், டக்குன்னு முளைச்சி வந்துருச்சு. ஆனால் எனக்கு இந்த டைம் மஞ்சளை விட இஞ்சி மேலே தாங்க ஆர்வம் அதிகமாக இருக்குது, எப்படி முளைச்சி வரும்னு பார்க்க. இந்த டைம் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேங்க. புல் ஏதோ கீரை விட்ட மாதிரி அடர்த்தியாக இல்லாமல் நாற்று வச்ச மாதிரி அங்கங்கே ஒரு செடி தெரியுது. பட் பார்த்தா தாங்க தெரியும். இந்த சைட் வெங்காயமும் பாருங்கள், அப்படியே சோளத்துக்கு போட்டியாக சூப்பராக முளைச்சி வந்திருக்குங்க. தென்னை மட்டை பாருங்களேன், கரெக்டாக வெங்காயத்து மேலேயே விழுந்திருக்குங்க. நம்ம தென்னந்தோப்பில் உடுப்பயிராக வைக்கிறோனாவே கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். மட்டை விழுக்கிறது கூட பெரிய டேமேஜ் இருக்காதுங்க. தேங்காய் போட வந்தாங்கன்னா தான் தெரியும். அது வெங்காயத்து மேலே விழுந்தால் நிறைய டேமேஜ் ஆகுங்க. அப்படியே அந்த சைடு எடுத்து போட்டுடலாம். அட பரவாயில்லப்பா, வெங்காயம் சூப்பராக முளைச்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பும்போது பாருங்கள், இங்கே கூட 3 செடி தாங்க கொத்திருக்கு. அப்படியே அந்த சைட் வாங்களே காமிக்கிறேன். மயில் அப்படியே ஒரு ரோ ஃபுல்லாக கொத்தி வச்சுருக்குதுங்க. ஆனால் வெள்ளாமையை பொறுத்த வரைக்கும் கண் குத்தி பாம்பு மாதிரி பார்க்கணுங்க. தூரமாக இருந்து பார்க்கும்போது எப்படி பச்சை பசையேன்னு தெரிஞ்சுது. க்ளோஸில் மட்டும் காமிக்கிற பாருங்களேன். இன்றைக்கி மெயினாக அப்படியே தண்ணி கட்டிட்டு போயிடலாம் தாங்க வந்தோம். எப்படியாவது ஒரு மழை வரும்னு தாங்க பார்த்தோம். கடைசி வரைக்கும் மழை வர மாதிரியே தெரியல. காடும் நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த ரோ ஃபுல்லாக பாருங்களேன். இந்த ட்விஸ்ட்டு நானும் எதிர்பார்க்கலங்க. ஆனால் பெருசாக டேமேஜ் பண்ணல, இந்த ஒரு ரோவோட போயிடுச்சுங்க. அந்தளவுக்கு இந்த சைட்லாம் கொத்துல. அப்படியே மடையை மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு விட்டுடலாங்க. நேற்று சாயந்தரமே பாதி வெயில் கட்டணுங்க. கட்டவே கரண்ட் போயிடுச்சு. சரி அந்நேரத்தில் அதுக்கு மேலே யார் வந்து கட்டுறதுன்னு இப்போ காலையில் 6 மணிக்கே வந்தாச்சு. தண்ணி வரட்டுங்க, அப்படியே அதுக்குள்ளே அந்த சைட் போயிட்டு வந்துடலாம். ஒன் டைம் கம்பு வச்சோம் இல்லையா, அது எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாங்க. மெயினாக கம்புக்கு இது பட்டம் இல்லைங்க. இருந்தாலும் நம்ம அவ்வளோ கேப் விட்டோனாலும் எப்படியும் பார்த்தீனியம் தாங்க ஃபுல்லாக வந்து மூடும். இந்த மாதிரி கம்பு வச்சிட்டோம் அப்படின்னா கூட கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுங்க. இன்னொன்று ஃபுல்லாக சோளம் போட்டிருந்தோம். எப்படியும் கம்புக்கு இது பட்டம் இல்லைங்க. 1 hour கம்பு முளைச்சது அப்படின்னா கூட குருவி கிளியில் அதை வந்து கொத்த ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு சோளத்தை காப்பாற்றிடலாங்க. அப்படி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். கம்பு மாதிரி கண்ணுக்கு தெரியுது, இருந்தாலும் பக்கத்தில் போய் கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. ஏன்னா சில நேரம் ஃபுல்லாக கம்பானே தெரியாது. பரவாயில்லைங்க, நம்ம கை வண்ணமும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஓரளவுக்கு கம்பு அப்படியே அடர்த்தியாகவே முளைச்சிருக்குங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா கிழங்கு மஞ்சள் உள்ள ஏரியா. ஆனால் இன்னும் மண்ணோடவே பேச்சுவார்த்தையில் இருக்குங்க. வானத்தை விசிட் பண்ண வரல, பட் விரைவில் வந்துடும் நினைக்கிறேங்க. ஆனால் சோளம் எல்லாமே நல்லா வந்திருக்கு இந்த சைடும். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, ஒரே காட்டுக்குள்ளே இத்தனை வெள்ளாமல் வைக்கிறீங்களே, நல்லா ஈல்டு வருமானு. அது என்னவோ உண்மைதாங்க. நம்ம ஆல்ரெடி தென்னந்தோப்பில் தான் உடுப்பயிராக மஞ்சள் போடுறோம், அதுலேயும் இத்தனை உடுப்பயிராக போட்டிருக்கோம். பட் வெங்காயம் ஒன்று இடத்துல வந்து நம்ம சோளம் போடலங்க, மீதி இடத்துல மட்டும் தான் சோளம் போட்டிருக்கோம். பட் இதாங்க ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தோப்புக்குள்ள இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம். பார்க்கலாங்க ஈல்டு எந்தளவுக்கு வருதுன்னு. ஏன்னா போன டைம் கூட வெங்காயம் தனியாக தான் ஊனியிருந்தோம். எல்லாம் ஒரு நம்பிக்கை தாங்க நல்லா வரும்னு. கொஞ்சம் புண்ணாக்கெல்லாம் அடியோரமாக கொடுத்து எப்படியும் கொண்டு வந்துடலாங்க. பாருங்கள், எனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சுங்க. இந்த வெங்காயத்தையும் சோளத்தையும் பார்த்த சந்தோஷத்தில் உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்குங்கிறதே சொல்ல மறந்துட்டேன். அதோட வீடியோவோட எண்ணில் விதை கொடுக்குறேன் இல்லையா, அதோட டீட்டெயிலும் கொடுத்துருக்கேங்க. மிஸ் பண்ணாமல் லாஸ்ட்டில் செக் பண்ணிடுங்க. அப்புறம் கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிடுங்க. இன்றைக்கி அப்படியே காலையில் சூப்பராக ஒரு விசிட் வந்தாச்சுங்க. தண்ணியுமே வந்துருச்சு. அப்படியே மடையை மாற்றி வச்சுட்டு கிளம்பிடலாம்.
நிஜமாவேங்க சில நேரங்களெல்லாம் நம்ம மைண்டு ஏன் யோசிக்கிறோம் எதுக்கு யோசிக்கிறோன்னே தெரியாமல் அப்படியே பல கோணங்களில் திசைகளில் கண்டதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி வாய்க்காலில் பல திசைகளில் தண்ணி போகுது பார்த்தீங்களா, அதை அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருந்தால் ஏதோ ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா நம்ம பொண்ணு ரிலாக்ஸேஷனை தத்துவெல்லாம் பேசிக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் செடியை காமிக்குதேன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ வந்து ஜூம் இன்ல இருக்குங்க, அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காமிச்சா அப்படின்னா கெஸ் பண்ணிடுவீங்க என்னென்னு. அதே தாங்க நம்ம கடலைச்செடியோட அப்டேட் தான் லாஸ்ட் டைம் காமிச்சிருப்பேன். குட்டித்தோட ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் வந்து கடலைச்செடி போடுறோம் அப்படின்னு நல்லா தாங்க முளைச்சி வந்திருக்கு. ஆனால் அந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் மட்டும் பார்த்தீங்கன்னா சூட்லேயே தண்ணி விட்டனாலே என்னவாங்க பருப்பு நல்லா முளைச்சே வரல, ரொம்ப கேப்பில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் திரும்பி வந்து கொத்தி போட்டு விட்டுருக்கேங்க. கொஞ்சம் விதைப்பருப்பு வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அப்படியே போட்டு விட்டாச்சுங்க அங்கங்கே. நம்ம கடலை நடவு பண்ண டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 29ங்க. அடுத்து ஒரு வாரத்துலேயே ஒரு ஜூலை 6th பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு முளைச்சி வந்துருச்சு. அடுத்து ஒரு 13 நாள் இருக்குங்க, கடலை செடியே தெரிலங்க, அந்தளவுக்கு புல் மூடிருச்சு. ஒரு ஜூலை 11th பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு புல் வந்துருச்சு. சரி, ரொம்ப அதிகமாக விட்டாலுமே புதற மாதிரி ஆயிரும்ட்டு களை எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு களை எங்கடா கடலை செடின்னு தேடின மாதிரி இருக்குங்க, அந்தளவுக்கு புல் அடர்த்தியாக இருக்குது. அது இந்த பாத்திலாம் பாருங்களேன், நம்ம போட்டது தான். பின்னாடிலாம் சூப்பராக முளைச்சிருக்குதுங்க, கரெக்டான டிஸ்டன்ஸில். சரி, நமக்கு கூட பெருமையாக தாங்க இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து கடலை போடுறோம், நல்லா வந்திருக்குதுங்க. புல்லை மட்டும் சுத்தம் பண்ணி மெயின்டைன் பண்ணால் சூப்பராக வந்துருங்க. ஏன்னா கடலைக்கு வந்து பெருசாக தண்ணி கட்டவும் தேவையில்லை. அது இந்த கீழே பார்த்திலாம் பாருங்கள், இதில் நல்ல நிழலுங்க, நிழலடியாக இருக்கவும் பார்த்திங்கன்னா புல் எக்கச்சக்கமாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சரி வாங்க, அவங்க டியூட்டி அவங்க பார்க்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சாம்ராஜ்யத்தை ஒரு ரவுண்ட் சுற்றி வந்துடலாம். ஏன்னா நிறைய காய் பலன்னு அறுவடைக்கு இருக்குங்க, அப்படியே போயிட்டு வந்துடலாம். இன்றைக்கி இலந்த மரத்துலேருந்தே என்ட்ரி கொடுத்துர்லாங்க. நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன், அந்த மலை இலந்த இருக்கு இல்லையா, பெரிய இலந்த ஒரு 3 மரம் வாங்கி வச்சோம் அப்படின்னு. அதில் ஃபஸ்ட்டு கட்டுத்தரையில் வச்சது நல்லா டக்கு டக்குன்னு வளர்ந்து சூப்பராக காய்க்கே வந்துச்சுங்க. ஆனால் நிஜமாவே ஒரு மரத்தில் இந்தளவுக்கு புழு விழுமா அப்படின்னா அது இந்த இலந்த மரத்தில் தாங்க, அத்தனை புழு விழுகுது. இந்த செடி வளராமே இருந்துச்சுங்க. பச்சை செக்பன் 2 வெரைட்டி வாங்கி வச்சோம். பச்சை வந்து நல்லா காய்க்கு வந்துருச்சுங்க. இது இப்போ தான் அப்படியே கொத்து கொத்தாக பூ வச்சு காய்க்குமே வந்திருக்குதுங்க, டக்குன்னு வளர்ந்துருச்சு இதுவுமே. ஆனால் பாருங்களேன், இலைகள் எப்படி ஓட்டுன்னு, இதெல்லாம் கம்மிங்க, இன்னும் வேறு லெவலில் கட்டுத்தரையில் விழுந்துருந்தது. பட் பரவாயில்லைங்க, காய்க்கு வந்துருச்சு. இது சிகப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து அத்தி மரத்துக்கிட்ட வச்சுருக்கோம், அது வந்து இன்னும் வளரலைங்க, கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. பார்க்கலாம் அது என்ன வெரைட்டின்னு. இன்றைக்கி மாங்காவும் கொத்து கொத்தாக நிறைய காய் இருக்குங்க. கரெக்டாக அந்த மரம் அறுவடை முடிஞ்சுது, இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இந்த மரம் கொஞ்சம் லேட்டாக தாங்க பூ வச்சு காய்க்கு வந்தது. அதுவும் கையிலேயே பறிக்கலாங்க, அவ்வளோ இருக்குது. அப்பா ஒரே எறும்புங்க, கொத்து கொத்தாக மாங்காய் பறிக்கலான்னு பார்த்தா அப்படியே கொத்து கொத்தாக எறும்பாக இருக்குங்க. அந்த சுளுக்கை பார்த்து கவனமாக பறிக்கணுங்க. கடிக்குது. டக்கு டக்குன்னு பொறிச்சு போட. இத்தனை போராட்டத்தில் எங்கெங்க டக்கு டக்குன்னு பறிச்சு போடுறது. அந்த குட்டி கண்டு ஃபுல்லாக சுற்றுது, மாங்காவே பார்க்க விடாமல். மாங்காவை பறிக்க போனால் சுளுக்கு கடிக்குது, அதுக்கு மேலே கால் ஃபுல்லாக கொசு கடிக்குதுங்க. அப்பப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நடுவில் என் கணவர் வேறங்க, டக்குன்னு பொறி பட்டுன்னு பொறின்னு. இத்தனை போராட்டத்தையும் தாண்டி பறிக்கிறோன்னா மாம்பழ ஆசை யாரை விட்டது. புரியுது எப்படி கொத்திருக்குன்னு பாருங்கள். இத்தனை கடி வாங்கினாலும் அப்படியே கூட நிறையா மாம்பழத்தை பார்க்கும்போது கடியெல்லாம் மறந்துருச்சுப்பா அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேங்க. அப்பா சாமிங்கிற மாதிரி இருக்கு. கையெல்லாம் பாதி வீங்கிருச்சுங்க, அத்தனை கொசுக்கடி, அதுக்கு மேலே சுளுக்க வேற. சரி, கடி வாங்கினதான் வாங்கினோம். அப்படியே அந்த சைட் பப்பாளி முள் சீத்தாலாம் இருக்குது, அதையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாங்க. சீத்தாப்பழமும் நல்லா காய்க்கு வந்துருச்சு. 2-3 டைமாக அறுவடை பண்ணிகிட்டே இருக்குங்க. இன்றைக்கெலாம் அப்படியே கொத்து கொத்தாக காய் இருக்குது. ஏன்னா அந்த வெள்ளைப்பூச்சி தான் லைட்டாக அங்கங்கே இருக்குங்க, அது நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டே போயிடுதுங்க. சீத்தாப்பழத்தை தொடர்ந்து அப்படியே முள் சீத்தா ஒரு 4 இருக்குங்க, அதுவும் மரத்துலேயே படுத்துருக்கு.
ஆனால் இது வரைக்கும் முள் சீத்தா வந்து குருவி கொத்தி பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா மரத்துலேயே அவ்வளோ பழமாக இருக்கும். இந்த காய் பாருங்களேன், அப்படியே பூவோடு இருக்குது. ரெண்டும் அப்படியே அட்டாச்சாக இருக்குங்க, தனித்தனியாக பறிக்கவே முடியாது. ஆனால் பார்க்கவே வித்தியாசமாக அழகாக இருக்குது இந்த பூவும் காயும் சேர்ந்து. இந்த காய் நல்லா பழுத்துருச்சுங்க, அப்படியே தொட்டவே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இது இப்போவே சாப்பிட்லாங்க. முள் சீத்தால இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் தாங்க. இப்படி கூட ஷேப்லாம் இருக்குமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வித்தியாசமாக இருக்குங்க. இது வரைக்கும் நான் ஒரே ஷேப்பில் காய் பறிச்சதே இல்லைங்க. இந்த காய் ஆகாதுங்க. அப்படியே பப்பாளியை பாருங்கள், ரெட் லேடி வெரைட்டி மாதிரி இருக்குங்க. ஆனால் இது நாட்டு பழம் தான். அப்படியே கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்கு. மரம் பெருசாகவும் வளரலைங்க, அப்படியே சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி அப்படியே லைட்டாக ஒரு காய் மட்டும் செவந்திருக்குங்க. எப்பவுமே கூட நிறையா பச்சை பசேன்னு காய்கறி தான் பறிப்போம். ஆனால் இன்றைக்கி பாருங்களேன், அப்படியே பச்சை பசேன்னு பழங்களாக பறிச்சிருக்கோம். இந்த முள் சீத்தா பாருங்கள், அப்படியே பார்க்கவே சாப்பிடணுன்னு இருக்குங்க. அவ்வளோ பழுத்துருக்கு. பார்க்கும்போது கூட அந்தளவுக்கு தெரியல. நான் எடுத்து காமிக்கிற பாருங்களேன். அப்படியே சாஃப்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா முள் சீத்தாவை தொட்டு கூட பார்க்க மாட்டோங்க எங்கள் வீட்டில். ஏதோ ஒரு பழம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தாவே சாப்பிடணும்னு தோணுது. ஏன்னா அந்த கரெக்டான ஸ்டேஜில் பறிக்கும் போது டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி அப்படியே கூட நிறைய பழங்கள்லாம் சூப்பராக பறிச்சாச்சுங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் இப்படி அறுவடை மட்டும் பண்ணிட்டு இருந்தால் எப்படிங்க? அப்பப்போ நம்ம நடவும் பண்ணணும் இல்லையா இந்த மாதிரி பழங்கள் மரம்லாம். அதுக்காக தாங்க லாஸ்ட் டைம் வெளியில் போயிட்டு வந்திருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி மரம் இருக்கு இல்லையா, அந்த கன்று வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதையுமே இன்றைக்கி வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டே வந்து சாத்துக்குடி கன்று வச்சுருக்கோங்க. ஆனால் இது வரைக்கும் நல்லாவே கொண்டு வர முடியல. இதில் என்ன ஒரு சேடான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் மரம் வைக்கிறதுக்கு இடம் மட்டும்தாங்க இல்லை, எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த செடி வைக்கிறது மரக்கன்று வைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே குறையிறது இல்லைங்க. எவ்வளோ இருந்தாலும் வச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மளும் இன்றைக்கி சூப்பராக சாத்துக்குடி வச்சு அப்படியே அந்த வலையும் கட்டியாச்சுங்க. இல்லைன்னா நம்ம கோழி விடாது. நம்ம ஒரு ரவுண்ட் சுற்றி வரத்துக்குள்ளே கடலக்காட்டை பாருங்கள், அப்படியே பளிச்சுன்னு தெரியுதுங்க. இப்போ களையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு கடலச்செடி பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு முளைச்சி வந்திருக்குன்னு. இந்த கேப் கரெக்டாக இருக்குங்க. செடி வந்து படரும் அப்படிங்கிறனால நல்லா வளர்ந்து வரும்போது கரெக்டாக இருக்குங்க. அப்படியே அடர்த்தியாக தெரியும். அப்படியே அந்த சைட் பாருங்கள், க்ரோ பேக்கில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருந்தேங்க. அது ரெண்டுமே நல்லா தழைஞ்சு வந்திருக்கு. இன்றைக்கி அப்படியே நம்ம கார்டனில் நிறைய விதைகளுமே இருக்குங்க. பீக்கங்காய், நுரப்பீக்கங்காய், சொரக்கான்னு அதையும் எடுத்துக்கலாம். இப்போ தாங்க ஒரு 5 நாள் இருக்கும், நல்லா தளைஞ்சு வருதுங்க. 2 கோல் மட்டும்தான் வச்சுருந்தேன், 2 பேக்லேயுமே நல்லா வந்திருக்கு. அப்படியே அந்த சைட் வாங்க, விதையுமே எடுத்துக்கலாங்க. எல்லா விதைகளும் நல்லா காஞ்சிருக்கு. இலைகள் நல்லா காயும், அந்த முழங்கு அப்படியே கண்ணில் விழுகுதுங்க. விதைகளோட சவுண்டு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு? அப்படியே சில்லறையை செதற விட்ட மாதிரி இருக்குங்க. இது ஃபுல்லாக நுரப்பீக்குங்க பீக்குங்க ரெண்டுமே கலந்துருக்குங்க. அந்த சைடு ஒரு சொரக்காவும் இருக்குது, அதையுமே பறிச்சுக்கலாங்க. இந்த பேட்ச் நம்ம தோட்டத்தில் கொடிக்காய் எல்லாமே சூப்பராக அறுவடை பண்ணாங்க. அதே மாதிரி விதைகளுமே சூப்பராக எடுத்தாச்சு. அன்றைக்கி புடலங்காய் விதையுமே எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ பீக்கங்கான்னு உரப்பீக்கங்காய் சொரக்கான்னு எல்லாமே இருக்குது. சொரக்காய் லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம் இல்லையா, அது அப்படியே மரத்தில் ஒன்று இருந்துச்சுங்க, அதையுமே விட்டு வச்சுருந்தோம். அதையுமே இன்றைக்கி எடுத்துடலாம். எப்பவுமே காய் பழம்லாம் அறுவடை பண்ணுறதுல ஒரு தனி சந்தோஷம்னாலுமே இந்த மாதிரி விதைகள் எடுத்து வைக்கிறதுல இன்னும் சந்தோஷம் அதிகங்க. இன்னொன்று நம்ம கார்டனுக்கு முக்கிய தேவைன்னு சொல்லலாம். மிளகு பாருங்கள், லாஸ்ட் டைம் நம்ம செடியில் பறிச்சது வெயிலில் தாங்க வச்சுருந்தேன். அந்த பழுத்தது பச்சையாக இருக்குது, ரெண்டுமே கருப்பாக மாறுதுங்க. இன்னொரு 4-5 நாள் வெயிலில் வச்சா நல்லா மிளகு அப்படியே சூப்பராக வந்துடும் நினைக்கிறேன். அப்படி பார்க்கவே நல்லா இருக்குங்க. நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அப்டேட் கொடுக்குறேங்க எப்படி இருந்துச்சுன்னு. விதைகள்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே சீத்தாப்பழத்தி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. ஏன்னா வெள்ளைப்பூச்சி ரொம்ப அதிகமாக இருந்தது. ஹோஸில் கொஞ்சம் ஃபோர்ஸாக தண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பராக வாஷ் பண்ணிடும்.
நான் இந்த டைம் தாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே சீத்தாப்பழம் பறிச்சிட்டு வரோம் அப்படின்னாவே அப்படியே கூடையில் போட்டு வச்சுருவாங்க. ஒரு 4-5 நாள் 2-3 நாள் கழிச்சு ஒரு 2-3 அப்படியே ஒன்றா பழுக்க ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த டைம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அப்படியே இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் தான் இருக்கும். ஒரு பழம் விடாமல் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாமே பழுத்துருச்சுங்க ஒரே டைமில். நானும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஒரு வேளை வாஷ் பண்ணி வச்சு அப்படி பழுத்துக்குமா என்னன்னு தெரியல. அதே மாதிரி தாங்க ஒரு 3 டைம் பண்ணியிருந்தோம். 3 டைமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எல்லா பழமும் பழுத்துருச்சுங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. இது ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரே மாதிரி பழுக்கணும் அப்படின்னா தண்ணியில் வாஷ் பண்ணி அப்படியே பேஸ்கெட்டில் போட்டு வச்சு பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுங்க ஃபஸ்ட்டு டே பழுக்குது, செகண்ட் டே பார்த்தோன்னா அப்படியே பழமே வெடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. ஆனால் நல்ல ஒரு டேஸ்ட் இந்த டைம் சீத்தாப்பழம். பழங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து அப்படியே நம்ம தோட்டத்துக்கு ஒரு விசிட் போயிட்டு வந்துடலாங்க. ஏன்னா மதிய லஞ்சுக்கு ஏதாவது காய்கறி வேணும், அதையும் பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அப்படியே நம்ம புதுத்தோட்டத்தில் ஒரே காலிஃப்ளவர் மழை தாங்க. நான் லாஸ்ட் டைமே காமிச்சிருப்பேன். காலிஃப்ளவர் வந்து சூப்பராக அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. இன்றைக்கெலாம் நிறைய பூ இருக்குங்க. ரெகுலராக 2 பூ 3 பூன்னு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் தாங்க. லாஸ்ட் டைமே காமிச்சிருப்பேன். வேலி ஃபுல்லாக காய ஆரம்பிச்சிருச்சுன்னு. அது எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சுங்க. செகண்ட் பேட்ச் போட்டோம் இல்லையா, பீக்கங்காய் வெண்டைக்காய் மட்டும் தான் இப்போ காய்க்கு இருக்குது. சுத்தம் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், இப்போ இப்படி தாங்க இருக்குது. அப்படியே வேலி ஃபுல்லாக பாருங்களேன், க்ளீனாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலிஃப்ளவர் பீக்கங்கெல்லாம் அறுவடைக்கு இருக்குங்க. அதையும் பறித்து எடுத்துகிட்டு போய் சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வேலி எம்டியாக இருந்தாலும் கூட எம்டியாக போகாதுங்க. எந்த அளவுக்கு அறுவடை இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி சின்ன வெங்காயமும் அறுவடைக்கு இருக்குங்க. இந்த ஓரத்தில் ஒரு 10 செடி மட்டும் பாருங்கள், காலிஃப்ளவர் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. காலிஃப்ளவர்னால் இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அப்படியே பூ பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. அப்படியே இந்த சைட் பாருங்கள், நம்ம முன்னாடியே காமிச்சலையே தக்காளி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி போட்டிருக்கோன்னு. ஏதோ மினி பாட்டில் கார்டு மாதிரியே இருக்குங்க. அப்படியே குட்டி குட்டி தக்காளி பார்க்கவே அழகாக இருக்குது. கத்திரிக்காயும் காய்க்கு வந்துருச்சுங்க. லாஸ்ட் டைம் காமிச்சிருப்பேன் முள்ளு கத்திரிக்காய் வந்து பூ வச்சுருக்குன்னு. அப்படியே கத்திரிக்காய் பளிச்சுன்னு இருக்குங்க கலர். இந்த முள்ளு கத்திரிக்காயும் ரோஜா பூச்செடி மாதிரி தாங்க. அந்த காம்பில் கூட முள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் பறிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம காந்தாரி மிளகாவும் பாருங்கள். லாஸ்ட் டைம் இதாங்க கேள்வி கேட்டிருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. இதை வானம் பார்த்த மிளகான்னு கூட சொல்லுவாங்களாம். ஒன்றே ஒன்று விதைக்கி விட்டு வச்சுருக்கேங்க. அப்படி நல்லா பழுத்துருக்கு. நல்லா காய்க்குமே வந்துருச்சுங்க. நிறைய பூ வச்சுருக்கு 2 செடியிலையுமே. அந்த சைட் கொஞ்சம் அவரையும் கொத்தவரங்காவும் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. ஆனால் அவரைக்காய் ஏதோ காசுக்கு தாங்க காய் காய்க்குது. பூ மட்டும்தான் அப்படியே கொத்து கொத்தாக வச்சுது. காய் அந்தளவுக்கு இல்லைங்க. ஆனால் கொத்தவரை பரவாயில்லைங்க, வீட்டுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். 4 செடி இருந்தாலும் நல்லா காய் பிடிக்குது. அவரையும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இனிமேல் தான் பார்க்கலாம். வெங்காயமும் தாள் மடிஞ்சிருச்சுங்க. இந்த 4 பார் மட்டும் ஊனியிருந்தோம், நல்லா அறுவடைக்கு வந்துருச்சு. அடுத்து மஞ்சக்காட்டு வெங்காயம் வந்துருங்க. அது வரைக்கும் இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. அந்தளவுக்கு பண்ண முடியலனாலும் ஒரு பாதி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் வெங்காயம் பரவாயில்லைங்க. அந்த குட்டி குட்டி வெங்காயமாக தான் ஒன்றும் நல்லாவே விழுந்திருக்கு. இந்த சைட் வெண்டைச்செடி பார்லையுமே ஊனியிருந்தோம். ஆனால் அது அந்தளவுக்கு வெங்காயம் விழுகலைங்க, சுமாராக தான் இருக்குது. ஆனால் இந்த சைட் பரவாயில்லைங்க. வெங்காயத்தை பிடிங்கிட்டு அப்படியே இந்த சைட் பாருங்கள், ஒரு வெள்ளைப்பூச்சி கூட இல்லைங்க. அப்படியே பச்சை பசேன்னு இந்த கீரை. இந்த சீசன் ரொம்ப பரவாயில்லைங்க மணத்தக்காளி கீரை. இந்த செடி பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஆல்ரெடி 2-3 டைம் உடச்சி விட்டுட்டேங்க. அப்படியே அழகாக கொத்து கொத்தாக வருதுங்க. நிறைய இடத்துல இருக்குது இந்த டைம். நல்ல சீசனுங்க இது. ஆனாங்க இப்படியெல்லாம் பச்சை பசேன்னு கீரை இருந்தால் ஆடு மாடு மாதிரி பச்சை கீரையவே சாப்பிட்றலாங்க. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. இந்த டைம் பாலாக்கீரையும் அப்படி தான் எப்படி வளர்ந்து வந்திருக்கு பாருங்களேன், சூப்பராக. ஆனால் இன்றைக்கி கீரை போதுங்க, ஏன்னா மணத்தக்காளி கீரையே நிறையா இருக்குது. இன்றைக்கி அப்படியே சூப்பராக பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பீக்குங்கான்னு ஆரம்பிச்சு, அது வெண்டையெல்லாம் பாருங்களேன், நல்லா நீல வெண்டைங்க. அப்படியே ஃபைனல் டச்சுக்கு பாவக்காவோட சூப்பராக அறுவடை முடிஞ்சுது.
இன்னைக்கு வேலி தான் காலி ஆயிடுச்சுன்னு சோகத்தோடு வந்தா நிஜமாக கூடயே பிடிக்கலங்க. ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. இந்த சைட் புதினா கீரை இந்த சீசனுக்கு சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குங்க. அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது. சரி ஓகே, அறுவடை போதும்னு கிளம்புனா அப்படியே கிணத்தோட்டத்தில் பாருங்களேன், மணத்தக்காளி கீரைங்க. இது அதுக்கு மேலே பச்சை பசேன்னு இருக்குது. அப்படியே இதுலேயும் கொஞ்சம் பறித்து எடுத்தாச்சுங்க. அப்படியே கிணத்தோட்டத்தில் பாருங்கள், லாஸ்ட் டைம் மழை வந்துருச்சுன்னா நிறைய பாவச்செடி குட்டி குட்டியாக முளைச்சிருக்குன்னு காமிச்சிருப்பேன். அது நல்லா படர்ந்து வந்து காய்க்கே வந்துருச்சுங்க. போதுங்க, இதுக்கு மேலே கூட தாங்காது. அறுவடையே பண்ணிகிட்டு இருந்தேன், எப்போ தான் சமைக்கிறதுன்னு நானும் கிளம்பிட்டேங்க. ஃபைனலி ஃபார்ம் டு ஹோம்க்கு வந்தாச்சு. சூப்பராக சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான விருந்து தாங்க. டக்கு டக்கு டக்குன்னு காய்கறியெல்லாம் கட் பண்ணி சமையல் ஆரம்பிச்சிடலாம் வாங்க. அவ்வளோதாங்க, காய்கறியெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி கட்டிங் தான். கட்டிங்லாம் கலர்ஃபுல்லாக சூப்பராக முடிஞ்சுதுங்க. இன்றைக்கி மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய்லாம் போட்டு அப்படியே ஒரு புளிக்குழம்பு மாதிரி செஞ்சிடலானுங்க. அது மண்பானையில் செய்கிறோம். எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியும் போட்டாச்சுங்க. இப்போ காயெல்லாம் போட்டுடலாம். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் இந்த வளவள போக வதக்கி வச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க, காயெல்லாம் நல்லா வதக்கிட்டு புளி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு சூப்பரான மிக்ஸ்டு காய்கறி புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே அப்படியே சைடில் மணத்தக்காளி கீரை பொரியலும் காலிஃப்ளவரும் செஞ்சிடலாங்க. இன்றைக்கி காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி ஃப்ரைலாம் செய்வோம் இல்லையா, கொஞ்சம் வெங்காயம்லாம் அரைச்சி போட்டு அந்த மாதிரி செய்யலானுங்க. ஏன்னா எப்பவுமே பெப்பர் ஃப்ரை மாதிரி தான் செய்கிறோம் அப்படின்ட்டு. பட் இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்குங்க. ஆஹா, அப்படியே இரும்பு பேனில் செய்வோம் பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் பீக்கங்காய் பொரியலும் பாவக்காய் சிப்ஸ் மட்டும் போட்டால் ரெடிங்க இன்றைக்கி சமையல். பீக்கங்காய் ரெடி ஆகிறதுக்குள்ளே பாவக்காவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ஃபைனலாக கொஞ்சம் இருந்தது, அதையும் போட்டு எடுத்துடலாம். இன்றைக்கி அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் அண்ட் சுவையான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க.
இன்றைக்கி அப்படியே ஒரு அற்புதமான லஞ்ச் மெனு ரெடிங்க. ஃபார்ம் டு பிளேட்க்கு வந்தாச்சு. பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்லாம் வாங்க. இன்றைக்கி அப்படியே லஞ்சுக்கு பல விதமான காய்கறிகளையும் தெம்பாக சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டுங்க. அப்படியே கட்டுத்தர பக்கம் வந்தாச்சு. நம்ம கோழியெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குங்க. இன்றைக்கி பொழுது கோழிகளோட சூப்பராக முடிஞ்சதுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த நாளை என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி விதைகள் பற்றி சில அப்டேட்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றியும் சொல்லிடுறேங்க. இந்த பேட்ச்க்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக விதைகளும் ரெடியாக இருக்குது. பாலாக்கீரை, செங்கீரை, அப்புறம் பூசணி விதை, பாவ விதை, புடலை விதைன்னு நம்ம தோட்டத்தில் மேக்ஸிமம் நிறைய விதைகள் எடுத்து வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒரு 30-40 பேருக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கம்மியாக தாங்க அனுப்ப முடியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 3-4 விதை அனுப்பியிருக்கேங்க. அதுவும் பப்பாளி வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. இந்த டைம் பப்பாளியுமே எல்லாருக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை விட அதிகமாக முல்சீத்தா கேட்டிருந்தீங்க. நான் லாஸ்ட் டைம் எடுத்து வச்சேங்க, ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து வச்சுருந்தேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நிறைய எடுத்து வைக்கிறேங்க. இந்த டைம் எடுத்த விதைகளை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லா விதைகளும் மிக்ஸ் பண்ணி அப்படியே பேக் பண்ணியாச்சு. அது நாட்டு முருங்கையும் போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் கவர் இருக்கு இல்லையா, அதில் வந்து போட்டுட்டுங்க இந்த மாதிரி ஸ்டாம்பு ஒட்டியாச்சு. நான் கண்டிப்பாக இந்த வீடியோ அப்டேட் பண்ணும்போது நிறைய பேருக்கு சீட்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சீட்ஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு ஒரு மெயில் போடுங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருக்க விதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. நம்மளும் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான அப்டேட்டோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பூ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது என்ன பூ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய்.